எனக்கு தெரிஞ்சு காலையில் கோயம்புத்தூரில் 10 மணிக்கு இந்த பஸ் எடுக்கிறாங்கல்ல, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் உங்களுக்கு ஓஎம்ஆர் வழியாக வேளச்சேரி போகிறது இந்த ஒரு பஸ் தான் நினைக்கிற மக்களே. வேறு யாரும் உங்களுக்கு ஈவினிங் டைம் ட்ராப்பிங் வந்து கொடுக்கறதில்ல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம ராய்ச்சூரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பிஎஸ்எஸில் வந்திருப்போம். வந்துட்டு இங்கேருந்து அடுத்து நம்ம பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னைக்கு தான். எஸ், கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் இவங்களுடைய பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ்ஸோடைய டைமிங் காலையில் 10 மணிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அடுத்த ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஹோட்டல் காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டலில் இருந்து எடுத்து உங்களுக்கு நைட்டு 7:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி போகிறாங்க. இந்த பஸ் கோயம்பேடு போகாது, வேளச்சேரி போகும். அது எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போய் பஸ்ஸை பார்த்துட்டு மீதி எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. ராய்ச்சூரில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்திருப்போம். ஒரு சூப்பரான சர்வீஸுங்க பிஎஸ்எஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ் இங்கே இல்லை, வேறு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வெயில் சரியாக இருக்கும் மக்களே. மக்களே, நம்ம பஸ்ஸை பார்த்தாச்சு. எஸ்கே பாலு ட்ராவல்ஸு பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துருங்க, அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எஸ்கே பாலுன்னு போட்டிங்கன்னா இவங்களுடைய ஆப் வரும். அது மூலிமாவும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம் மக்களே. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசோக் லேலேண்டில் ஆர்இசியில் R2 ப்ரைம் மாடலில் பில்ட் பண்ண பஸ்ஸுங்க. உங்களுக்கு ஆர்இசி ராயல் இன்ஜினியரிங் கோச் கரூரில் இருக்காங்க. அவங்க தான் பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இவங்க பஸ் எல்லாமே ஆர்இசியில் தான் நிறைய பஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே போல் எஸ்கே பாலு ட்ராவல்ஸை பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து கரூர் ஹெட் ஆஃபீஸுங்க. கரூர் பேஸ்டு ஒரு ஆப்ரேட்ரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரூர் டு சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் கோயம்புத்தூர் டு சென்னையும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. கோயம்புத்தூர் டு சென்னை உங்களுக்கு டே அண்ட் நைட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் 10 மணி சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மதியானம் சர்வீஸ் இருக்குது. ஆனால் காலையில் 10 மணி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே காந்திபுரம் தமிழ்நாடு ஹோட்டலில் இருந்து எடுத்து உங்களுக்கு 7:30 மணி வேளச்சேரி போகிறாங்க. ஓஎம்ஆர் வழியாக வேளச்சேரி போகிறாங்க. இந்த பஸ் கோயம்பேடு போகாது. மதியானம் எடுக்கிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு போகும். இந்த பஸ் வேளச்சேரி தான் போகும்.
மக்களே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோக் லேலாண்ட் இல்லை, ஈச்சர் குதிரை சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஈச்சரில் உங்களுக்கு ஆர்இசியில் பாடி கட்டி கொடுத்துருக்காங்க. மக்களே நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியர் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ்கே பாலு ட்ராவல்ஸு மொத்தம் 36 பர்த்து 36 பர்த்து கொண்ட ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பர்த்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும் மக்களே. நம்ம பார்க்கலாம். நான் புக் பண்ணியிருக்கிறது சிங்கிள் பர்த்து தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்கே பாலு ட்ராவல்ஸில் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன் மக்களே. ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். சென்னை டு கரூருக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் எஸ்கே பாலு ட்ராவல்ஸில். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும் இன்றைக்கி எஸ்கே பாலு ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நான் புக் பண்ணியிருக்கிறது L16 சைடு லோயர் தான் புக் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். இன்னும் ஏசி போடலை, அதனால் ஏசி போட்டோன்னே நம்ம பர்த்தில் உட்காந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேஃப்டினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டோன்னே மேலே ஒரு சிசிடிவி கேமரா, அதே போல் லாஸ்ட்டில் ஒரு சிசிடிவி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து எஸ்கே பாலு ட்ராவல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30 தாண்டிடுச்சு. நம்ம பஸ் இப்போ இங்கேருந்து எடுத்து ஃபஸ்ட்டு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல் கிட்டே கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு போகாது, உங்களுக்கு தமிழ்நாடு ஹோட்டல் அங்கேருந்து போர்டிங் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு கற்பத்தாம்பட்டி பைபாஸ் வரைக்குமே போர்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன போர்டிங் எல்லாமே சைடில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பி கோயில், அப்படியே கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் வந்துட்டு வண்டலூர், அங்கேருந்து விஐடி காலேஜ் வழியாக உங்களுக்கு கேளம்பாக்கம் போயிடுவாங்க. கேளம்பாக்கமில் இருந்து ஓஎம்ஆர் உங்களுக்கு வந்து நாவலூர், ஷோலிங்நல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி, அப்படியே வந்து எஸ்ஆர்பி டோல்ஸு, தரமணி வழியாக இந்த பஸ் வேளச்சேரி போகுங்க. வேளச்சேரி அந்த பேபி ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, விஜயநகர் பக்கத்தில் ஒரு ஆம்னி பஸ் பார்க்கிங் இருக்குது. அதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க எஸ்கே பாலு ட்ராவல்ஸில். இதே மதியானம் ஒரு சர்வீஸ் இருக்குது சென்னைக்கு. அந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் போயிட்டு அப்படியே பெருங்குளத்தூர், மதுரவாயில் வழியாக உங்களுக்கு கோயம்பேடு போகும். அந்த பஸ்ஸு சிட்டி வழியாக போகாது, மதுரவாயில் வழியாக உங்களுக்கு கோயம்பேடு வந்து போகும். நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வாக்கில் அந்த பஸ் வந்து கோயம்பேடு போகும் மக்களே. ஏன்னா மதியானம் எடுக்கிறது 1 மணி டைமிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ரெடியாக போகலாமா? ஓகேண்ணா, பார்க்கலாம். கேபின்லாம் நம்ம எடுக்கலாம், டிரைவிங்லாம் எப்படி இருக்குது எல்லாமே இந்த ஒரு vlogல பார்க்கலாம் மக்களே. நம்ம பஸ்ஸோடைய ஃபஸ்ட்டு போர்டிங் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டலுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 10 மணி மக்களே. இதுக்கு மேலே நம்ம கொஞ்ச நேரம் நம்ம சீட்டில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு பைபாஸ் போயிட்டோன்னே நம்மளுடைய கேபின் ரைடை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசி போட்டு விட்டாங்க, நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கு மக்களே. நம்ம பர்த்தில் கொஞ்ச நேரம் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் கேபின் ரைடு எல்லாமே பண்ணலாம் மக்களே. நான் புக் பண்ணியிருக்கிறது L16 சைடு லோயர் புக் பண்ணேன். இதில் சார்ஜிங் பாயிண்ட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ளக் டைப் USB டைப்லேயே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க.
மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஞ்சிக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ளஃபியான பில்லோ. உங்களுக்கு அட்டாச்சு டைப்லேயும் பில்லோ வருது. செப்பரேட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் நமக்கு பில்லோ வந்து கொடுத்துட்றாங்க. பிளாங்கெட்டு நமக்கு ஏசி பஸ்னால் பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு திக்கான பிளாங்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. அதே போல் தூங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு டிவி வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. டிவி கொடுத்தனால உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர் வந்து எந்த பர்த்லேயும் வந்து கொடுக்கல. டபுள் அப்பராக இருக்கட்டும், இல்லைனா வந்து சிங்கிள் அப்பராக இருக்கட்டும், எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் ஹோல்டர் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு எல்இடி டிவி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தலைக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் லைட்டு, அதே போல் வந்து ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் காலுக்கு நேராகவும் ஒரு ஏசி வெண்ட்டு, ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் டிவி ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் வந்து நம்ம தலைக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் டிவி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஹாட் ஸ்டாரு நெட்டு கனெக்ட் பண்ணி யூடியூப்லாம் வந்து பார்க்க முடியாது. அவங்க பென்ட்ரைவ் வச்சுருக்காங்க. அந்த பென்ட்ரைவில் இருக்க மூவி தான் வந்து உங்களுக்கு டிவியில் வரும் மக்களே. ஸோ இப்போ தான் கேட்டேன் டிரைவர் அண்ணாட்ட. டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா சைடு லோயர் L16க்கு வந்து எனக்கு 840 ரூபா ஆச்சு. 840 ஆச்சு. நான் புக் பண்ணது எஸ்கே பாலு ட்ராவல்ஸில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ண மக்களே. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அவங்களுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி கூட டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்டு, இல்லைனா ரெட் பஸ், அபி பஸ் இது மூலியமாகவும் நீங்கள் எஸ்கே பாலுவில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம் மக்களே. நைட் மோடுனால வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து அந்த நைட் லேம்ப் அந்த வெளிச்சம் அடிக்குது. எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருந்து உங்களுக்கு சென்னை வழியா சேலம் வழியாகவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நாமக்கல் சேலம் வழியாகவும் சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே போல் திருச்சி வழியாகவும் சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரூரில் இருந்து எடுத்து திருச்சி வழியாகவும் சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திருச்சியில் இருந்து சென்னை வரணுன்னாலும் நீங்கள் எஸ்கே பாலு ட்ராவல்ஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணிக்கலாம் மக்களே. பஸ்ஸோடைய ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக கோயம்புத்தூரில் இருந்து சென்னை என்ன ரூட்டு போவோம் அதே ரூட் தான். கோயம்புத்தூரில் இருந்து அவினாசி, பவானி வழியாக சேலம் போயிட்டு, அங்கேருந்து ஆத்தூர் வழியாக உளுந்தூர் போயிட்டு, அப்படியே விழுப்புரம், உங்களுக்கு திண்டிவனம் வழியாக செங்கல்பட்டு, கிளாம்பாக்கம் போய் அங்கேருந்து ஓஎம்ஆர் வழியாக வேளச்சேரி போகிறாங்க இந்த பஸ்ஸு.
கேபின் ரைடு பார்த்துட்டு இருப்பீங்க. செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு. வெளியே தான் சரியான வெயிலுங்க. கேபினில் உட்கார முடியல. இன்ஜின் ஹீட்டு அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் உள்ள ஏசி போட்டு நல்லா சில்லுன்னு கூலிங்காக நல்லா இருக்குது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூரில் 3 சர்வீஸ் கொடுக்குறாங்க. டே அண்ட் நைட் சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கோயம்புத்தூர் டு சென்னை உங்களுக்கு காலையில் 10 மணி, இப்போ நம்ம கிளம்புற பஸ்ஸு 10 மணி, இதுக்கப்புறம் மதியானம் 1 மணி சர்வீஸு. இது இல்லாமல் நைட்டு 8:45 சர்வீஸ் இருக்குது. நைட்டு 8:45 சர்வீஸும் காலையில் 10 மணி சர்வீஸும் வேளச்சேரி போகிற பஸ்ஸு. அதே போல் மதியானம் 1 மணிக்கு போகிற பஸ்ஸு உங்களுக்கு கோயம்பேடு போகும். அதே போல் சென்னை டு கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் 3 சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க எஸ்கே பாலு ட்ராவல்ஸு. காலையில் 7:30 மணி சர்வீஸு, இது இல்லாமல் நைட்டு 9:30, அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11:30 மணி சர்வீஸ் இருக்குது. காலையில் 7:30 மணி சர்வீஸும் நைட்டு 9:30 மணி சர்வீஸும் வேளச்சேரியில் இருந்து எடுப்பாங்க. நைட்டு 11:30 மணிக்கு எடுக்கிறது கோயம்பேடில் இருந்து எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை 3 சர்வீஸ் எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. காஃபி பிரேக் போடுவீங்களா? மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:30 மணி. நமக்கு சங்ககிரி டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க, ரெஸ்ட் ரூம் பிரேக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆத்தூர் தாண்டி நமக்கு லஞ்ச் பிரேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான கேபின் ரைடு. இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நான் கரெக்டாக லஞ்ச் பிரேக் ஆத்தூர் தாண்டி நிப்பாட்டுவாங்களாம், அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? சரியான வெயில் மக்களே, பயங்கர வெயிலாக இருக்குது. மக்களே, நம்ம பஸ்ஸில் டிவி ஒர்க் ஆகுது. அது எப்படி உங்களுக்கு மூவிலாம் பார்க்குறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் மூவி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க மூவி. அந்த மூவி மட்டும்தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம தலைக்கு நேராக டிவி கண்ட்ரோலிங்கான இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் பட்டன் வந்து நீங்கள் டிவி ஆன் பண்ணுறதுக்கு, ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனு. மற்றபடி வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆரோ சிம்பிள் இருக்குல்ல, இது மூலிமா தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். டிவியில் வந்து அந்த மூவி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம்.
இந்த ரைட் கலரில் ஒரு ஆரோ இருக்குல்ல, இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருந்து உங்களுக்கு அந்த மூவிக்கு வரும். இந்த காட்டுற பாருங்க, இந்த மூவிக்கு வந்துடுச்சுல. இந்த ஆரோவை கிளிக் பண்ணி மூவியை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த நடு பட்டனை அழுத்தணும். இந்த நடு பட்டனை அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து இந்த சி ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். 2வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இந்த 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நடு பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மூவி. அதில் ஒரு மூவியை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூவி இது பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன மூவின்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி படம். ஸோ டிவி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நான் டிவி ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஆன் பண்ணேன். டே டைம் ட்ராவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிவி வேணும்னா நீங்கள் டிவி வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் இவங்க டவுன்லோட் பண்ண மூவி மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதை தவிர்த்து நீங்கள் நெட்டில் போய்ட்டு யூடியூப்பு, ஹாட்ஸ்டார் இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது மக்களே. நோட் பண்ணிக்கோங்க. எஸ்கே பாலுவில் வரீங்கன்னா டிவி ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:40. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பிரேக் விட்டுருக்காங்க. போய் சாப்பிட்றலாம். சரியான வெயிலுங்க, பயங்கர வெயிலாக இருக்குது. போய் சாப்பிட்டு மீதி எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக போயிட்டு நம்மளுடைய லஞ்சை சாப்பிட்டு வந்தாச்சு மக்களே. வாங்க இதுக்கு மேலே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் எங்கேயும் நிப்பாட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நான்ஸ்டாப் ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேளச்சேரி டைமிங் 7:30 மணி. நான் வேளச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண மாட்டேன். கிளாம்பாக்கமில் இறங்கிடுவேன். ஏன்னா கிளாம்பாக்கம் 6 மணி கொடுத்துருக்காங்க டைமிங்கு. கிளாம்பாக்கம் இறங்கிட்டேன்னா அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளாம்பாக்கமில் இருந்து வேளச்சேரி போகிறதே 1.5 மணி நேரம், 7:30 மணி ஆகிடுது. அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் மேலே ஆகிடும். அதனால் கிளாம்பாக்கமில் இறங்கி அங்கேருந்து வீட்டுக்கு போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு காலையில் கோயம்புத்தூரில் 10 மணிக்கு இந்த பஸ் எடுக்கிறாங்கல்ல, ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் உங்களுக்கு ஓஎம்ஆர் வழியாக வேளச்சேரி போகிறது இந்த ஒரு பஸ் தான் நினைக்கிறேன் மக்களே. வேறு யாரும் உங்களுக்கு ஈவினிங் டைம் ட்ராப்பிங் வந்து கொடுக்குறதில்ல. எல்லாமே நைட் டைம் கோயம்புத்தூரில் எடுத்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் வழியாக கோயம்பேடு போவாங்க. ஆனால் இவங்க ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் உங்களுக்கு அந்த நாவலூர், சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் வழியாக உங்களுக்கு வேளச்சேரி வர்றது எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே போல் காலையில் 7:30 மணிக்கு எடுக்கிறாங்கல்ல வேளச்சேரியில் இருந்து, அந்த பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபுல்லாகவே போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் காலையில் வேளச்சேரியில் இருந்து எடுக்கிற பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பஸ் தாங்க. வேளச்சேரியில் இருந்து எடுத்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ஃபுல்லாக போர்டிங் கொடுத்து அப்படியே கிளாம்பாக்கம் வந்து வருது எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் தான். மீதி எல்லாமே நைட் டைம் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓஎம்ஆர் வழியாக போர்டிங் வந்து கொடுத்து உங்களுக்கு கிளாம்பாக்கம், திருப்பூரூராக இருக்கட்டும், கிளாம்பாக்கம் வரதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நைட் டைம் ட்ராவல்ஸ் தான் அதிகம். டே டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ராவல்ஸ் தான் இருக்குது.
மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:15. நமக்கு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க, பயோ பிரேக் விட்டுருக்காங்க. நான் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க எஸ்கே பாலு ட்ராவல்ஸு. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை டே சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் வந்து கொடுப்பாங்க போல். ஒன்று காலையில் 10 மணிக்கு எடுத்து நமக்கு சங்ககிரி முன்னாடி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லஞ்சு நிப்பாட்டினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு பயோ பிரேக் விட்டுருக்காங்க. கரெக்டாக இன்னும் ஆத்தூர் டோல்கேட் வரல, அதுக்கு முன்னாடி வந்து விட்டுருக்காங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின் ரைடு கரெக்டாக உளுந்தூர்பேட்டை அங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக விக்கிரவாண்டி வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கிடலான்னு சொல்லி தூங்கிட்டேன். இதுக்கு மேலேயும் கேபின் ரைடு பண்ண மாட்டேன், ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு கிளாம்பாக்கம் வந்துடும். 6 மணி போட்டிருக்காங்க. மேபி லேட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க, எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நேரங்கள் கழித்து Bye bye SK Balu Travels. மக்களே, ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி. கிளாம்பாக்கமில் நம்ம ட்ராப் ஆகும்போது டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 6:45. 6 மணி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க கிளாம்பாக்கம். ஆனால் நம்ம வந்தது 6:45 தான் வந்தோம். நான் கிளாம்பாக்கம்ல இறங்குனது நல்லதாக போச்சு. வேளச்சேரி வரைக்கும் போனோன்னா இந்த டைம் தான் வேளச்சேரி போயிருப்பேன். வேளச்சேரியில் இருந்து நான் வீட்டுக்கு வர்றது 10 மணி ஆயிருக்கேன். அதனால தான் நான் கிளாம்பாக்கம்ல இறங்கிட்டேன். டைமிங் டே டைம்னால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிலே ஆகிடுச்சு, இல்லைன்னா ஆன் டைம் கூட வந்திருக்கலாம். ஆனால் சர்வீஸ் சூப்பரான ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க எஸ்கே பாலு ட்ராவல்ஸு, கோயம்புத்தூரில் இருந்து சென்னை வரைக்கும். டே டைமில் நீங்கள் காலையில் கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பி மெயினாக இந்த கிளாம்பாக்கம் தாண்டி வண்டலூர், விஐடி காலேஜ், அதுக்கப்புறம் கேளம்பாக்கம், ஓஎம்ஆரில் சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், இந்த நாவலூர், காரப்பாக்கம், செம்மஞ்சேரி, பெருங்குடி, எஸ்ஆர்பி டூல்ஸு, தரமணி, வேளச்சேரியில் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே பாலு ட்ராவல்ஸ் மக்களே. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் விளாகில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டு விளாகாக இந்த விளாக் பார்ப்பீங்க. கோயம்புத்தூரில் இருந்து சென்னைக்கு நம்ம எஸ்கே பாலுவில் வந்தது. நம்ம ஃபஸ்ட்டு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு மந்திராலயம் ஸ்ரீவித்யா ட்ராவல்ஸு. செகண்ட் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர் டு கோயம்புத்தூர் பிஎஸ்எஸ்ல வந்திருப்போம். லாஸ்ட் விளாக் எஸ்கே பாலு இதில் வந்திருக்கிறது. ஸோ எப்படி இருக்குன்றது எல்லாமே சொல்லுங்கள். மெயினாக வந்து சென்னை டு மந்திராலயம் யாருமே ட்ரை பண்ணாத ரூட்டு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதே போல் ராய்ச்சூர் மந்திராலயமில் இருந்து கோயம்புத்தூர் அந்த சைடு யாருமே ட்ரை பண்ணாத ஒரு ரூட்டு, யூனிக்கான ரூட்டு நம்ம ட்ரை பண்ணி நம்ம சேனலில் விளாக் போட்டிருக்கோம். அது எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஸோ இந்த விளாக் எஸ்கே பாலு கோயம்புத்தூர் டு சென்னை இது எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.